படத்தில் வந்து விஷுவல் சூப்பராக இருக்குது, ஒர்க்கு சூப்பராக இருக்குது, சூர்யாவோட ஆக்டிங் பர்ஃபெக்டாக இருக்குது, கேமரா ஒர்க்கு இன்னும் தரமாக இருக்குது. அதாவது பாகுபலி லெவலுக்கு சொன்னாங்கல்ல, அதை விட சிறப்பாகவே கேமரா ஒர்க் இருக்குது. என்ன சண்டை காட்சிகள் அற்புதம். என்ன சூர்யாவோட நடிப்பெல்லாம் உண்மையிலே ரொம்ப மெனக்கெடல் பண்ணியிருக்காரு, உயிரை பணைய வச்சு நடிச்சிருக்காரு. நிறைய ரிஸ்க் எடுத்திருக்காங்க. அடர்ந்த காட்டுக்குள்ளே போயிருக்காங்க, அங்கே பாம்பு கிடந்தாலும் பள்ளி கிடந்தாலும் தெரியாது, ஒரு இடத்துல சறுக்கி விழுந்தா மிகப்பெரிய உயிர் சேதம் ஏற்படும். அவ்வளோ ரிஸ்கெல்லாம் எடுத்து படத்தை எடுத்திருக்காங்க. ஓகேங்களா? இதில் எங்கே கோட்டை விட்டுருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா, படத்தில் திரைக்கதை, படத்தில் கதையே இல்லைங்க, டோட்டலாக கதையே இல்லை. என்ன எங்கே பார்த்தாலும் ஒரே கத்தலும் கதறலுமாக தான் இருக்குது. தேட்டரில் ஸ்க்ரீனில் ஃபுல்லாகவே ஒரே கத்தல் கதறல், யாருமே வாயை மூடின பாடே இல்லை. யார் டைலாக் பேசுகிறா, யார் வேடிக்கை பார்க்குறா, யார் ரியாக்ஷன் பண்ணுறாலாம் கிடையாது. எல்லாரும் ஒரே மொத்தமாக டைலாக் பேசுகிறாங்க. கங்குவா 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 கங்குவான்னு கத்திக்கிட்டு இருக்காங்க. இதில் வேற டிஎஸ்பி வேற, என்ன அவருடைய மியூசிக் வேறையா, பணத்தை கொடுத்துட்டோம், இவரை சும்மா விட்டுறக்கூடாது, எப்படியாவது ஒரு 4-5 ட்ரம்ஸாவது உடையணும், அந்த அளவுக்கு அவனை வாசிக்க வைக்கணும்னு சொல்லிட்டு தேவி ஸ்ரீ பிரசாத்தோட மியூசிக் இருக்கு பாருங்க. உண்மையிலே பாய புலந்தெல்லாம் படம் பார்க்கல, எல்லாரும் காலை பொத்திக்கிட்டு படம் பார்க்குறாங்க. அந்த அளவுக்கு தேவி ஸ்ரீ பிரசாத்தோட மியூசிக். நான் என்ன கேட்குறேன், இவ்வளோ மெனக்கெடல்கள், இவ்வளோ உயிரை பணையம் வச்சு நீங்கள் படம் எடுத்துட்டு இந்த படத்தை எப்படியும் தேட்டருக்கு கொண்டு வரதுக்கு முன்னாடி ஒரு 100 பேராவது பார்த்துருப்பீங்க. அந்த 100 பேரில் ஒருத்தங்க கூடவா சொல்லலை இந்த படம் வந்து ஆடியன்ஸை திருப்திப்படுத்தாது, இதை தேட்டருக்கு கொண்டு போகாதீங்க அப்படின்னு சொல்லி யார் ஒருத்தங்க கூட சொல்லலை. நீங்கள் கொண்டு வராமல் இருந்தால் கூட ஒரு எதிர்பார்ப்போடு இருந்திருப்போம். படம் தைப்பொங்கலுக்கு வந்துடும், படம் விடாமுயற்சிக்கு போட்டியாக வந்துடும், இல்லைனா தளபதி 69க்கு போட்டியாக வந்துடும், ஆக மொத்தத்தில் கங்குவான ஒரு நல்ல படம் வரப்போகுதுன்ற ஒரு எதிர்பார்ப்பையாக இருந்திருப்போம். ஆனால் இன்னைக்கு வேட்டையனுக்கு போட்டியாக வரேன்னு சொன்னீங்க, வரல. இந்த 2 கட்டா நேரத்தை ரிலீஸ் பண்ணி இந்த மழையாவது வந்து நம்ம பேரை காப்பாற்றணும்னு நினச்சேன். ஒருவேளை மழை பெஞ்சா கூட மழையால் தான் படம் ஓடலைன்னு சொல்லிடலாம், தமிழ் சினிமாவுக்கு ஒரு நல்ல பேரை காப்பாற்றி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு ஆசை இருந்துச்சு. நான் எல்லாம் கட்டமன்னா போச்சு. படம் பார்த்துட்டு ஒவ்வொருத்தரும் கதறாங்க வெளியே வந்து, யாருமே வந்து ஒருத்தங்க கூட படம் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லலை. அந்த அளவுக்கு நீங்கள் படத்தை எடுத்து வச்சிருக்கீங்க இல்லை, படத்தை கெடுத்து வச்சிருக்கீங்க. எப்போவுமே ஒரு புது படம் ரிலீஸ் ஆகுது அப்படின்னா ரோகிணி தியேட்டரில் படத்தோட பேனரை கட்டி விட்டு அந்த பேனருக்கு வந்து பால் அபிஷேகம் பண்ணுவாங்க, லிட்டராக பால் வாங்கி ஊற்றி அபிஷேகம் பண்ணுவாங்க. சரி, ஓகே, இன்னைக்கு கங்குவா படத்துக்கும் அந்த மாதிரி பால் அபிஷேகம் பண்ணுவாங்க, அதை எடுத்து வீடியோவை போட்டால் படத்துக்கு ஒரு ப்ரமோஷன் கிடைக்கும், நம்ம சேனலுக்கும் நல்ல வியூவர்ஸ் கிடைக்கும்னு சொல்லி நானும் காலையில் எழுந்து சாமியை கும்பிட்டுக்கிட்டு அவசரமாக ரோஹிணி தியேட்டரில் 8:45 போய் சுற்றி பார்க்குறேன், பால் அபிஷேகமே பண்ணலை. ஆனால் பாவீங்களா, இல்லைடா பால் அபிஷேகமே பண்ணலை அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டேன். ஆனால் படம் முடிஞ்சு வெளியே வந்தப்போ தான் தெரியுது படத்துக்கே மொத்தமாக பால் ஊற்றிட்டாங்க அப்படின்னு. நான் வந்து 9 மணிக்கு பலாசோவில் டிக்கெட் போட்டிருக்கேன் படம் பார்க்கறதுக்கு. பலாசோவுக்கு போனால் படம் போட்டு 10 நிமிஷம் ஆச்சு. ஐயையோ, ஒரு நல்ல படத்தை ஓப்பனிங் 10 நிமிஷம் மிஸ் பண்ணிட்டோமே அப்படின்ற பயங்கரமான வருத்தம். அதுக்கப்புறம் கண்ணாடியை போட்டுக்கிட்டு உட்கார்றேன். உட்கார்ந்து பார்த்தா ஒரு 10 நிமிஷத்துலேயே வந்து எனக்கு தலைவலிக்க ஆரம்பிச்சிருச்சு. என்னடா இது, நமக்கு ஒரு மாதிரி தலைவலிக்கிற மாதிரி இருக்குது, படம் ஒரு மாதிரி ஒரு ஷையாக இருக்குது, என்னடா அது நமக்கு மட்டும்தான் இப்படி இருக்கா அப்படின்னு டெஸ்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா நிறைய தேட்டரில் பார்த்துருக்கோம், படம் நல்லா இல்லைன்னா படம் பார்க்குறவங்க என்ன பண்ணுவாங்க, தேட்டரை ஸ்க்ரீனை பார்க்காமலே எடுத்து மொபைலை நோண்டிக்கிட்டு இருப்பாங்க. சரி, யாராவது மொபைலை நோண்டிக்கிட்டு இருக்காங்கன்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லி சீட்டை விட்டு எழுந்து நின்று நானும் சுற்றி பார்க்குறேன். யாரு கையிலையும் மொபைலை காணோம். நான் எழுந்து நிற்கிறேன், யாரும் உட்காருங்கன்னு கூட கத்தலை. எல்லாருக்கும் படம் பிடிச்சிருக்கு, நமக்கு மட்டும்தான் பிடிக்கல, இவ்வளோ இன்ட்ரெஸ்டாக படம் பார்க்குறாங்களே, ஒரு நல்ல படத்தை போய் நம்ம தப்பாக நினச்சிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு நான் உட்காடுறேன். உட்கார்ந்தா மறுபடியும் என்னால் உட்கார முடியல. என் பக்கத்தில் ஒருத்தர் உட்கார்ந்தார். அவரை தம்பின்னு சொல்கிறேன். சார் சொல்லுங்கள் சார் இல்லை, படம் பயங்கர இன்ட்ரெஸ்டாக பார்த்துட்ருக்கீங்க போல். அடா போங்க சார், நானே நிம்மதியாக தூங்கிட்டு இருக்கேன், என்னை போய் கெடுத்து குடிச்சலாக்கி விட்டியலன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரியாக கோவப்பட்டார். அப்போ தான் தெரிஞ்சது இருக்கிற எல்லாருமே தூங்கிட்டு இருக்காங்க அப்படின்றது.